வெல்கம் பேக் டு தேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ நம்மளோட சேனல் வந்து தேஜஸ் சேனல். நிறைய பேருக்கு வந்து தேஜஸ் சேனல்னு போட்டால் வரமாட்டேங்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ தேஜஸ் டெய்லரிங் சேனல் திருப்பி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் ஒரே ஐடியில் வந்து நேமில் வந்து ஓப்பன் பண்ணுறதால ஸோ சேஞ்சஸ் வந்து டக்குன்னு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் நடுவில் ஒரு டெய்லரிங் அப்படின்றத இன்சர்ட் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மள வந்து நிறைய வந்து கண்டென்ட் கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம், வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட்லாம். ஸோ வந்து நிறைய வந்து இப்போ வெஸ்டர்ன் மெத்தட் வந்து போடும்போது நிறைய கண்டென்ட் வந்து ரொம்ப லாங்காக போகிறதால நிறைய பேர் வந்து பேஷன்ஸாக வந்து பார்க்கறது கிடையாது. ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா, ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் நாளாக வந்து ஒரு 2-3 நெக் லைன்ஸ்லாம் வந்து பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா, ஸோ நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப்பே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ எப்படி இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் மேம் அப்படின்றாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டெய்லரிங் அப்படின்னாக்கா யாராவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட யாராவது பண்ணாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி யூடியூப்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதை நான் இமீடியட்டாக வந்து என்னால் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னால் வந்து கிளியர் பண்ண முடியாது. இதை நீங்கள் கிளாஸாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கிளாஸும் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். அதுவும் இல்லாமல் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்களால் கிளாஸ் சேர முடியலாம், எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அப்படியே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, ஸோ வந்து நீங்கள் இப்போ ஒரு வேளை வந்து உங்களால் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண முடியல, உங்களால் அஃபோர்டபுளாக இல்லை, ஃபீஸ் வந்து ஜாஸ்தி இல்லை, ஆன்லைனில் வந்து பே பண்ணுறது எப்படி பயமாக இருக்குது, ஸோ ஃபீஸ் வந்து பே பண்ண பிறகு நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுமா, ஸோ ஒரு டைம் வந்து கற்றுக்கிற நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஸோ இது நம்மளால் முடியாதுன்னு ஒரு ஃபீஸ் நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் தான் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ 50,000 1 lakh அந்த மாதிரி தான் ஃபுல் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இல்லை கம்மி ஃபீஸ் பே பண்ணாலும் அது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காமையும் போல. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ ஓகே, நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளோடது வந்து இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து பர் ஹவர் வந்து 250 rupees அப்படின்ற மாதிரி அவர் சார்ஜஸ் கூட நம்ம வந்து டைரெக்டாகவும் எடுத்துகிட்ருக்கோம், அதே வந்து ஆன்லைன் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த குரூப் கிளாஸில் வந்து எப்பயுமே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. குரூப்பில் வந்து எனக்கு 2 பேர் 3 பேருக்கு மேலே இருந்தால் கூட அவங்கள வந்து என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியறது கிடையாது, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ இன்னொருத்தவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் செப்பரேட்டாக தான் வந்து எடுக்கிறதுல தான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ 1 to 1 இல்லை 1 to 2 அவ்வளோதான் மேக்ஸிமம். இதே வந்து ஆஃப்லைனுக்கு வந்தாங்கன்னா, அதாவது ஆஃப்லைன் மீன்ஸ் நேராக வந்தாங்கனாக்கா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட போய் கவனித்து அவங்கள வந்து பார்க்க முடியும். இது ஆன்லைனில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். குரூப் கிளாஸஸ்ன்னு நிறைய பேர் எடுக்கிறாங்க, ஜஸ்ட் வந்து வீடியோ வந்து அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் குரூப் கிளாஸில் போய் சேர்ந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் நிம்மதியாக வந்து நீங்கள் யூடியூபே பார்த்து எவ்வளோ வருதோ அவ்வளோ கற்றுக்கலாம். பேசிக் மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும், ஓகேவா? ஸோ இப்போ நெக்லைன்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நெக்லைன்ஸை வந்து ஸ்டார்டிங்லேயே கிளாத்தில் வந்து கட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பேப்பர் கட்டிங், அதாவது உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த நியூஸ் பேப்பர்லேயே வந்து நான் ஈஸியான மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு தான் இப்போ வந்து போட்டுட்ருக்கோம் நெக்லைன்ஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. இதே ப்ளவுஸுக்குன்னு வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ப்ளவுஸுக்கு வந்து பேக் நெக்குக்கு நீங்கள் பண்ணுவீங்க, அப்போ நெக் விர்த்து வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் ஆகும். நெக் விர்த்து வந்து கம்மியாகும், 2.5 வச்சாவே போதுமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டீப் ஜாஸ்தியாக நெக்கோட விர்த்து வந்து உங்களுக்கு கம்மியாகும், இல்லை 2.5 தான் வைப்போம். இதே வந்து நீங்கள் சுடிதார் அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக் விர்த்து வந்து எப்பயுமே 3 inches தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா இந்த சுடிதாரை வந்து நம்ம வந்து டீப் வந்து பேக்கில் வந்து அவ்வளோ பெரிய டீப் வந்து வச்சு போட மாட்டாங்க நிறைய பேர், கம்மியான டீப்பாக தான் இருக்கும். பட் போடவே கூடாதுன்னு கிடையாது, நெக்கு டீப் வச்சும் போடலாம். ஸோ அது வந்து ஒரு காலத்தில் வந்து ட்ரெண்டியாக இருந்தது. பின்னாடி வந்து டீப் வந்து 9 வச்சு ட்ரோப் வச்சு ஜிப்பு வச்சு போடுற மாதிரி சுடிதாரோட டிசைன்ஸ் வந்து அப்படி இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லாமே பேக் நெக்கு மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு வந்து 5 அப்படி இல்லைனா வந்து 6, ஃப்ரண்ட்டு 7 இல்லைனா 7.5, 7 போதுமாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் நமக்கு வந்து இந்த லைன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால, அதாவது அதாவது 8 inchesக்கு மேலே இருந்துச்சுனாவே உங்களோட நெக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும்க்கா ஒரு 12 ரெடி இருக்கணும். 12 means 6,
ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன நான் சொல்கிறது என்னன்னா, நெக் விர்த் வந்து 3 இன்ச்சஸ் இருந்தால் போதுமா இருக்கும் அப்படின்னா நம்ம 3 இன்ச்சஸில் தான் நெக் லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ நான் வந்து ஒரு கேட்லாக் வச்சு காமிச்சு அந்த பிரிண்ட்டை தான் நம்ம காமிக்கிறோம். பட் அதில் பிரிண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த மாதிரி லாங்காக இருக்கும்போது அந்த இங்கேருந்து இந்த டீப்புக்கு வந்து நான் அந்த நோட்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த டீப் வந்து ஃப்ரண்ட் டீப்பே வந்து 10 இன்ச்சஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 10 இன்ச்சஸில் வச்சு போட முடியாது. அதனால தான் வந்து அந்த பிரிண்டில் இருக்கிற லுக் வந்து நமக்கு வந்து ஒரிஜினலில் வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரிஜினலில் கொண்டுட்டு வந்துட்டா நம்ம கிளாத் வேஸ்ட் ஆகிடும், நம்மளால் அதை போட்டுக்கவே முடியாது. சரி, அப்படியே அதே சேம் நெக்கு டீப்பை வச்சு உள்ளே வந்து இன்னர் பேட்ச் கொடுத்து நம்ம வந்து அதை வேறு மாதிரி டிசைனாகவும் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு லுக் வந்து அது எப்படி வரும்ன்றது பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து நிறைய thousands கிரியேட்டிவ் ஜாப் இது. ஆக்சுவலி நம்மளோட டெய்லரிங் அப்படின்னாவே வந்து டெய்லரிங் அப்படின்னு கேட்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் நம்மளது வந்து கிரியேட்டிவ் ஜாப் வந்து நம்ம ஒரு 10 டிசைன் கற்றுட்டாவே அதை 1000 டிசைனாக வந்து நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ நம்ம அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் மெத்தடும் நம்மளது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெஸ்டர்ன் மெத்தட் வந்து பேட்டர்ன்ஸில் பண்ணுவோம். அதாவது பேப்பரில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளாத்தில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ண முடியாது. பேட்டர்ன்ஸில் வந்து வித்தவுட் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் ஆகும். அந்த வித்தவுட் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வச்சு தான் நம்ம வந்து வித் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கிளாத்தில் விடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதுவே நீங்கள் நார்மல் மெத்தட் நீங்கள் பண்ணிங்கனாக்கா வித் ஸ்டிச்சிங் அலவன்சஸோட கிளாத்லேயே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதான். நிறைய பேர் பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்னாவே சில பேர் வந்து சும்மா பேப்பரை வந்து கட் பண்ணி காமிச்சு கூட வந்து பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. ஸோ அது வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஏமாறாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்னு சொன்னாக்கா பேட்டர்ன் மேக்கிங் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டால் வந்து அது பேட்டர்ன் மேக்கிங் கிடையாது. ஓகேவா. ஸோ எல்லாமே பேட்டர்ன்லேயே பேப்பர்லேயே விட்டுட்டா அப்புறம் வந்து அதில் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் எப்பயுமே நீங்கள் எதுக்கு இது சொல்லணும்னா எல்லாராலையுமே வந்து ஒரே இடத்துலையே கற்றுக்க முடியாது. நீங்கள் உங்கள் நியர்பை எங்கேயாவது கற்றுக்குறீங்க, ஸோ நாங்கள் பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து நமக்கு செப்பரேட்டாக தானே வரும், பேட்டர்னில் வராது அப்படின்றத நீங்கள் வந்து இன்ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஓகே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம மெத்தடில் வந்து நான் அப்படி தான் சொல்லிடுறது. பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடு வந்து சென்டிமீட்டர்லேயும், நார்மல் மெத்தடு வந்து இன்ச்சஸ்லேயும், பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து பேப்பரில் விட மாட்டோம், கிளாத்தில் தான் விடுவோம். இதே நார்மல் மெத்தடில் வந்து கிளாத்லேயே டைரெக்டாக மார்க்கிங், டைரெக்டாக ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எல்லாமே விடுவோம். ஸோ அதில் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பேப்பரில் கட் பண்ணி திருப்பி வந்து வைக்க மாட்டோம் நார்மல் மெத்தட் மேலே. ஸோ இது ரெண்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நார்மல் மெத்தடில் நிறைய வெஸ்டர்ன் மெத்தட் டிசைனை வந்து நம்ம கட் பண்ணவும் அது நீட்டாக வந்து வரவும் வராது. ஸோ பர்ஃபெக்டான மெத்தட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெஸ்டர்னை வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டா தான் முடியும். ஓகே. ஸோ அதனால தான் நம்மளோட சேனலில் வந்து இது ரெண்டுமே வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் சிங்கிள் பீசஸ் கூட நம்ம வந்து டீச் பண்ணுறோம். இப்போ வந்து சிங்கிள் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மாத்திரம் கற்றுக்கணும், ஸோ எனக்கு வந்து இது மாத்திரம் கற்றுக்கணும் மேடம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியும் நிறைய பேர் கற்றுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அப்படி கற்றுக்கணுனாக்கா அது கூட per hour வந்து உங்களுக்கு 250 தான் வரும். பட் அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து 1 day ஆகலாம், 2 day ஆகலாம். அந்த மாதிரி ஒரே நாளில் வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்றது டவுட். அட்லீஸ்ட் 2 day ஆகலாம். ஸோ நீங்கள் 2 days ஆச்சு, ஓகே உங்களுக்கே ஒரு இது இருக்கும், ஓகே பரவாயில்ல இன்னும் ஒரு நாள் நம்ம கிளியராக வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மெத்தடு ஒரு கட்டிங் காமிக்கினா உங்களோட ஒரு 30 சைஸ்னால் 30 சைஸ் மட்டும் தான் காமிக்க முடியும். பட் அதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம 30 to 42 சைஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தி தான் எடுக்கும். ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டைம் வந்து எடுக்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம இது வந்து கிளாத்தில் பண்ணுறதால நம்ம ஈஸியாக வந்து ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. 30 சைஸ் 32 சைஸ்க்கு வந்து இப்போ 30, 32, 34 சைஸ்க்கு ஒரு மெஷர்மெண்ட்டும், இதே 36, 38, 40 ஒரு 3 சைஸ்க்கு வந்து டிஃப்ரென்சஸ் ஆகும். ஓகேவா. ஸோ ஏன் வந்து 3 சைஸஸ்க்கு வந்து நம்ம டிஃப்ரென்சஸாக வச்சுருக்கோம்னாக்கா இதே நீங்கள் வந்து 32 சைஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கணும்னா எந்த சைஸ் கற்றுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு. ஸோ நீங்கள் ஒரு சைஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கலாம், 3 சைஸ் ப்ளவுஸ் தைக்கலாம். எப்படின்னாக்கா நீங்கள் 32 சைஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 30 தைக்கலாம், அதே மாதிரி 34க்கும் போகலாம். ஓகேவா. ஸோ அதுலேயும் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும், அதையே நான் வந்து டீச் பண்ணிவிடுவேன். ஸோ கொஞ்சம் லூஸ் டைட் பண்ணி கஸ்டமைஸ்டு என்னதான் இருந்தாலும் பர்ஃபெக்டாக அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வந்து
வரது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு ஓகே சாய்ஸ் அட்லீஸ்ட் ட்ரை கொஞ்சமாவது வந்து ஆல்டர் பண்ணி போட்டுக்க முடியுன்ற மாதிரி இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 32 கற்றுக்கும் போது 30யும் பண்ணலாம் 34ம் பண்ணலாம். ஓகேவா? அதனால சென்டர் மெஷர்மெண்ட் வந்து கற்றுக்கணும். ஸோ 28லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ரேர் தான், ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா வேரியேஷன்ஸ்லையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நம்ம நெக் லைன்ஸ்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இமீடியட்டாக கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பேப்பர் கட்டிங் ப்ரௌன் ஷீட்ஸில் அதில் வந்து இதே மாதிரி சேம் விருத்தை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் கிளாத்தில் போய் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எங்கள் கூட வந்து ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ஒரு நெக் டிசைன்ஸோடு நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நெக் டிசைனில் வந்து ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து நெக் டிசைன் வந்து நீங்கள் போடுங்க. அது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணால் அது நீட்டாக வரும் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோவில் ஸ்டிச் பண்ணியே காமிக்கலாம். நிறைய பேர் வந்து டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிறதால நம்ம வாட்ஸ்அப்புக்கே வந்து கனெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நிறைய பேர் வந்து சார்ஜஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபுளாக வந்து நம்ம சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான ஒர்க் மாத்திரம், அதாவது இப்போ சில என்ன சொல்ல சில சைஸஸ் மாத்திரம் கற்றுக்கணும், சில பேட்டர்ன்ஸ் மாத்திரம் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் செப்பரேட்டாகவும் பண்ணித்தரோம். ஓகே, நம்ம சேனல்ஸில் நிறைய டிசைன்ஸ் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட்ஸ்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ராப் பண்ணுங்கள். சரி, எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் எனக்கு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கவே முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பரவர் கிளாஸஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதில் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லாம் நிறைய தேங்க்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப இப்போயே நீங்களே பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டே எடுத்துட்டிங்கனாவே வந்து சயின்ஸ் இருக்கட்டும், மேக்ஸ் இருக்கட்டும். ஸோ என்னோட பசங்களாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பர் ஹவர் சார்ஜஸ் வந்து 300 350 அந்த மாதிரி லெவலில் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் உங்கள் பசங்க யாருக்காவது இங்கே கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது நல்ல கரெக்டான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட ப்ளவுசஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு பொட்டிக் கற்றுக்கிற மாதிரி, பொட்டிக்கில் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பொட்டிக்கு நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு ஏனோ தானோ நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அது வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகாது. நம்ம ஸ்டிச்சிங் மெத்தடாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது, அது எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து டீச் பண்ண முடியும். ஸோ அப்படி யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற கரெக்டான இடத்துல கற்றுக்கணும், எங்கே கற்றுத்தராங்கன்னு தெரியலனாக்கா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு 4-5 நெக்லைன்ஸ் போட்டுட்டு அந்த நெக்லைன்ஸில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாங்க நம்மளோட நெக்லைன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பேசும்போது நம்ம எப்படி அதை வந்து உங்களுக்கு ஏன் வரல அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ எல்லாராலையும் வந்து ஃபீஸ் பே பண்ணி வந்து பண்ண முடியலனாக்கா ஸோ யூடியூப்லேயும் ஈஸியாக கற்றுக்கலாம். பட் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து வரத்துக்கு வந்து டைம் எடுக்கும். இமீடியட்டாக வந்து பிகினர்ஸ்க்கு உடனே வராது. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 year ஆகுது கரெக்டாக வரும். ஸோ அவங்க 1 year ஆனால் கூட கஸ்டமருக்கு பயந்துட்டே ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நம்ம கஸ்டமருக்கு வந்து பயமே இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். பாய், see you.